செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து முன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மே 12 ஞாயிற்றுக்கிழமை முதல் மே 18 சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் முழுமைக்கு உங்கள் ராசியிலே புதனும் சுக்கரனும் இருக்கிறார்கள். லட்சுமி கடாட்சியம் இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது. தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல அன்யோன்யம் இருக்கும், பிரச்சனைகள் இல்லாத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். தந்தைக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் சரியாகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும். அதற்கான முயற்சிகள் இந்த வாரம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். தொழில்துறையிலும் ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பிரச்சனைகள் இல்லாமல் இந்த வாரம் லட்சுமி கடாட்சத்துடன் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் தொழிலாதிபதி சனி பகவான் இருக்கிறார். தொழிலாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதனால் நீங்கள் எந்த தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும் இந்த வாரம் தொழில்துறையில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக சந்தோஷம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியிலே நீங்கள் முன்னமே சொன்னால் அந்த செயல்பாடுகள் நடைபெறுவதற்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், திருஷ்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு விரைஸ்தானமான 12ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருப்பது இந்த வாரத்தில் தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை, மே 17 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு மே 13 திங்கட்கிழமை நல்ல நாள். கிருத்திகை 1ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை, மே 17 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் ராகுடன் இருப்பது செலவினங்கள் இந்த வாரம் அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்கள் நல்ல செலவினங்களாக மாறுவதற்காக செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்தில் முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை என்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. திருஷ்டி குறைவதற்காக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்கள் எல்லா விதமான முன்னேற்றங்களும் பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். உங்கள் ராசிலேயே சூரியனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆனால் குருடைய பார்வை செவ்வாயுடைய பார்வை இருந்தும் இருக்கிறது. குழந்தைகள் வெளியில் செல்லும் போது, இருசக்கர வாகனங்கள் செல்லும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவது நல்லது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக நல்ல கொள்கைகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் ஆட்சி பலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது. புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். எந்த தொழில் முயற்சிகள் செய்தாலும் ஆரம்பத்தில் சிறிது தாமதமாகும் ஆகும். 2வது முயற்சி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே முதல் முயற்சி தோல்வி கொடுத்தாலும் மறுபடியும் முயற்சி செய்தால் 2வது முயற்சியில் உங்கள் வெற்றி சாத்தியமாகிறது. அதன் மூலமாக தொழில்துறை வளர்ச்சி இந்த வாரம் நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தாராள பணப்புழக்கம் இருக்கும்.
மனைவி பேரில் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். விரயஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்காகவும் சுப செலவுகள் நடக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் அவசியம் பெற்றுவிடுவீர்கள். இந்த வாரம் ரிஷபராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை, மே 17 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு மே 13 திங்கட்கிழமை, மே 17 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே சூரியன் குரு இருப்பது உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். அந்த நெய் தீபத்தை பகல் நேரத்தில் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மேலும் 4ஆம் இடத்தில் கேது இருந்து நட்பு ஸ்தானத்தில் இருப்பதனால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தந்தையுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தைக்கு இருந்த உடல் உபாதைகள் நீங்கி அவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. மேலும் 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகும் சஞ்சாரம் செய்கிறார்கள். தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வருவாய் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு தொழில்துறையில் இடமாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். தாராளமாக இடமாற்றங்களை செய்து கொள்ளலாம். ஒரு வேலை கிடைக்கின்ற வரை அடுத்த வேலை கிடைக்கின்ற வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் தாராளமாக தேடி வரும். தாராளமாக சென்றுவிட்டு வரலாம். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். குழந்தைகளால் அனுகூலம் இருக்கிறது. குழந்தைகள் மூலமாக நல்ல முன்னேற்றம், நல்ல சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். மனைவிக்காக செலவினங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தந்தையின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவினங்கள் ஆகும். தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். முடிந்தவரை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசுவது நல்லது. கருத்து வேற்றுமையில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அடுத்து மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்து மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மே 13 திங்கட்கிழமை, மே 17 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அதாவது திருவாதிரையில் பிறந்தவர்கள் மே 13 திங்கட்கிழமை, மே 17 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மிதுன ராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகும் இருக்கிறது. தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை என்ற ராகு காலத்திலே துர்க்கையம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த பரிகாரத்தின் மூலமாகவே மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தொழில்துறையில் நல்ல வளர்ச்சியும் அடைவார்கள். அடுத்து கடகராசி. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது அஷ்டம சனியாக இருக்கிறது. அஷ்டம சனி இருந்தாலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது இந்த வாரம் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்காது.
உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவானது செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய சகோதரன் இருசக்கர வாகனங்களில் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவது நல்லது. இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய சனிபான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது உங்களுக்கும் மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. முக்கியமாக உருளைக்கிழங்கு இந்த வாரம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. இல்லாவிட்டால் மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது ஜீன உறுப்புகளில் கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருப்பது தந்தைக்கு நல்ல ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை தந்தைக்கு இருந்த உடல் உபாதைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பது தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்குது. தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் குரு இருப்பது நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த வாரம் அஷ்டம் சனி என்றும் பாராமல் நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதில் நீங்கள் லாபத்தை பெற முடியும். மேலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதனால் இந்த வாரத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் கடகராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 13 திங்கட்கிழமை, மே 17 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மே 13 திங்கட்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு தற்சமயம் அஷ்டமசம் நடந்து கொண்டிருப்பதனால் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் மனைவியுடைய ஆரோக்கியத்திற்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கடகராசிரியர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்தில் குருவுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் தொழில் விருத்தி நன்றாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் தொழில் விஷயத்தில் செய்யலாம். அதில் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விவாதங்கள் செய்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் முன்னமே வெளியிலே சொல்லக்கூடாது. எந்த விஷயங்களை நீங்கள் முன்னமே சொல்கிறீர்களோ அந்த விஷயங்கள் நடக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்கிறார்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவர்களுடன் பேசும்போது விவாதங்கள் செய்யக்கூடாது. ஓரளவு விட்டு கொடுத்து பேசுவதே நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறது. தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில் பற்றியே நீங்கள் சதா சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். திருஷ்டியை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆகவே தொழில்துறையில் நிச்சய வெற்றி நீங்கள் பெற முடியும். இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை, மே 17 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 13 திங்கட்கிழமை நல்ல நாள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை, மே 17 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் சிம்மராசிரியர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு இந்த வாரம் 8ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருப்பதனால்
நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை என்பது திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். திருஷ்டி விலகுவதற்காக சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயருக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து வெற்றிலை மாலை போடுவது மிகவும் சிறப்பானது. குறைந்தபட்சம் 2 அல்லது 3 நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றி அதன் பிறகு வெற்றிலை மாலை போடுங்கள். எப்படிப்பட்ட திருஷ்டி இருந்தாலும் உங்களுக்கு விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக சிம்மராசினர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரம் தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசியிலே கேதுவான் இருப்பது தொழில் பற்றி நிறைய சிந்திப்பீர்கள். அதனால் இந்த வாரம் தூக்கமில்லாமல் இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே சனி பகவான் உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானாதிபதி. ஆகவே குழந்தைகளுடைய கல்விக்காக, குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் அடைந்துவிடும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக அமையும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் மனைவியின் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கும். உஷ்ணம் காரணமாக பாதிக்கும். மனைவியுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருப்பது குடும்பத்திற்காகவும் தொழிலுக்காகவும் அலைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும். அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருப்பது ஆயுள் விருத்தி இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. தந்தைக்கு உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தந்தை கூட காரணமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுத்தாது. அலைச்சல் மட்டுமே உங்களுக்கு பிரதானமாக இருக்கும். இந்த வாரம் கன்னிராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை, மே 17 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 13 திங்கட்கிழமை, மே 17 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்ற ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாமல் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதனுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். மனைவி உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தெரியும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகும் சஞ்சாரம் செய்கிறார்கள். மனைவின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் குரு ஆகிய கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமாக வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் காரணமான பொருட்களை சாப்பிடுவதை நிறுத்துவது நல்லது. மேலும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேதுபகவான் இருப்பது தொழில்துறை அலைச்சல் காரணமாக தூக்கம் குறைவாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அலைச்சலும் மிக அதிகமாகவே இருக்கும்.
இந்த வாரம் துலா ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். துலா ராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். சுவாத்திலே பிறந்தவர்களுக்கு மே 13 திங்கட்கிழமை, மே 17 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் ராகு இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு உடல் உஷ்ணம் காரணமாக வயிற்றில் உபாதைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10:26 முதல் மே 13 திங்கட்கிழமை அதிகாலை 5:05 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மே 11 சனிக்கிழமையும் மே 12 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்ட தினமாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதை மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முக்கியமாக குழந்தைகள் விஷயமாக கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் கோபத்தை தவிர்த்து எதை செய்தால் நன்மை என்று யோசித்து சிந்தித்து செயல்படுவதே மிகவும் சிறப்பு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தாய்க்கு உடல் வலி காரணமாக சிறு உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் தேடினால் நிச்சயமாக நலம் பெறுவார்கள் என்பது உறுதி. மாணவர்கள் மிகுந்த கடுமையான உழைப்பால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள். குழந்தைகளை பற்றி அதிகம் கவலைப்படுவீர்கள். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை, குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 7ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக பலவித பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 14 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு மே 13 திங்கட்கிழமை, மே 17 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு மே 13 திங்கட்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக இந்த வாரம் புதன்கிழமை பெருமாளுக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் நெய் தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் மே 13 திங்கட்கிழமை அதிகாலை 5:05 முதல் மே 15 புதன்கிழமை பகல் 3:25 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மே 13 திங்கட்கிழமையும், மே 14 செவ்வாய்க்கிழமை, மே 15 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினமாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து சிந்தித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. மற்றபடி இந்த வாரம் ராசி பலனாக பார்க்கும்போது
உங்கள் ராசிக்கு அதிபதியான குருபான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் இந்த வாரத்தில் சூரியன் குரு இருவரும் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருப்பதனால் வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனிபகவான் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருப்பது கடன் வாங்கி வீடு மனை வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம், அல்லது கடன் வாங்கி வீடு நிலம் வாங்குவதற்கு முயற்சி செய்வதைப் போலவே புதிய வாகனங்கள் பெரிய வாகனங்கள் வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம். அனைத்து காரியங்களும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருப்பது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் குரு இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தேவையற்ற விஷயங்களுக்காக கடன் வாங்காமல் அவசியமான காரியங்களுக்கு மட்டுமே கடன் வாங்குவது நல்லது. முடிந்தவரை தொழில் விஷயத்தில் கூட அவசியமான இடங்களுக்கு மட்டுமே கடன் வாங்குவது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். தொழில்துறையில் வளர்ச்சி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. எந்த முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்யுங்கள். நிச்சயம் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் கூடவே வளர்ச்சி இருக்கும் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசியில் இந்த வாரம் நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 17 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு மே 17 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். அடுத்து உத்திராடம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 17 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மகர் ராசி. மகர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செல்வான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் நீங்கள் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் சிறிது தாமதமாக நடக்கும். இருந்தாலும் உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வ பலம் இருக்கிறது. அதன் மூலமாக காரிய வெற்றி உங்களுக்கு சாத்தியமாக இருக்கிறது. இந்த வாரம் மகராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மே 15 புதன்கிழமை பகல் 3:25 முதல் மே 17 வெள்ளிக்கிழமை இரவு 4:05 வரை சந்திராஷ்டகம். ஆக மகராசியில் பிறந்தவர்களுக்கு மே 16 வியாழக்கிழமையும் மே 17 வெள்ளிக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்கள் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது மற்றவருடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கை தேவை. காரிய தாமதங்கள் ஆகும். காரிய தாமதம் ஆனாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் 7.5 சனி பெரிய தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்காது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்கிறார்கள். ஆக இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறக்க சரியாகும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நீங்கள் தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருப்பது மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே வயிறு உபோத்திரவம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். அதற்குரிய முகாந்திரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தெரியும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக இந்த வாரமே ஆரம்பிக்கலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இருந்தாலும் கேதுவுக்கு குரு பார்வை இருப்பதனால் பெரிய தோஷங்கள் எதுவும் பெரிய கண்டங்கள் எதுவும் தந்தைக்கு ஏற்படுத்தி கொடுக்காது. அடுத்து இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மே 13 திங்கட்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும்
வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தற்சமயம் உங்களுக்கு ஏழரை நடந்து கொண்டு இருப்பதனால் எந்த காரியத்திலும் சிறிது தாமதங்கள் ஆகும். இந்த தடைகள் தாமதங்கள் விலகுவதற்காக சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பிரார்த்தனை மூலமாக மகர ராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. கும்பராசி இந்த வாரத்திலே மே 17 வெள்ளிக்கிழமை இரவு 4:05 முதல் மே 20 திங்கட்கிழமை மாலை 4:34 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மே 18 சனிக்கிழமை, மே 19 ஞாயிற்றுக்கிழமை, மே 20 திங்கட்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்கள் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஜென்மசனியாக நடந்து கொண்டிருப்பதனால் வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். வேலை பளு இருந்தாலும் அதற்குரிய ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கவலைப்படாமல் எந்த கடுமையான வேலை இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகும் இருப்பது பூமி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். மேலும் புது வாகனங்கள் வாங்குவதற்கும் முயற்சிகள் செய்யலாம். அதுவும் நல்லபடியாகவே நடக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் சுக்கரன் இருப்பது புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்களுடைய பரிபூர்ண நட்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது பிரயாணங்கள் செய்யும்போது சிறிது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை இரவு நேர பிரயாணங்களை இருசக்கர வாகனங்கள் செல்வதை தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக வெளியூருக்கு இருசக்கர வாகனங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மே 13 திங்கட்கிழமை, மே 17 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கும்பராசியில் பிறந்தவர்கள் 8ஆம் இடத்தில் கேதுபான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் பிரயாணங்கள் செய்யும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். மேலும் தற்சமயம் உங்கள் ராசியிலே சனிபான் இருப்பது வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமையன்று விநாயகருக்கும் சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாகவே இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் எல்லாவற்றிலும் நன்மைகளை அடைவார்கள். பிரச்சனைகள் இல்லாத நன்மைகளை பெற முடியும் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசியிலேயே செவ்வாயும் ராகும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து ஆரம்பிப்பதே மிகவும் சிறப்பு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் குடும்பத்தில் பெண்களாலும் நண்பர்களாலும் உறவினர்களாலும் லாபம் இருக்கிறது. மனைவியாலும் தனலாபம் காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்கள் மூலமாகவும் தனவரவு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேதுபான் இருந்தாலும் குருடைய பார்வை இருப்பதனால் மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மனைவின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். விரயஸ்தானத்தில் சனிபகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது நீங்கள் எவ்வளவு லாபம் சம்பாதித்தாலும் அதற்குரிய விரயமும் இருக்கும். அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கும். சிறிது எச்சரிக்கையுடன் செயல்படுவதே மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள், மீனராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியிலே பிறந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு மே 12 ஞாயிற்றுக்கிழமை,
மே 13 திங்கட்கிழமை, மே 17 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு மே 13 திங்கட்கிழமை, மே 14 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தற்சமயம் உங்களுக்கு ஏழரசு நடந்து கொண்டிருப்பதனால், மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு இருப்பதனாலும், வியாழக்கிழமைன்று குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அதே போலவே சனிக்கிழமைன்று சனி பகவானுக்கு நல்ல நெய் தீபமும், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்துவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இவ்வாறாக இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பற்றியும், சந்திராஷ்டகம் அடைகின்ற நாட்களை பற்றியும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நல்ல நாட்களை பற்றியும், ஒவ்வொரு ராசிக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.